ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் கருத்தை கேட்டு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், முதலில் வெற்றியளித்த விருத்தாசலம் தொகுதி எங்கள் நெஞ்சில் இருந்து அகலாத ஒரு தொகுதி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நடக்க இருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே மிக ஒரு எழுச்சியான ஒரு மாநாடாக, ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக, அனைவராலும் வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடாக நிச்சயம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தொடர்ந்து அமைய இருக்கின்ற 2026 தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நிச்சயம் அமையும். நல்ல ஒரு மாற்றம் வரும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காலையிலேருந்து என்னோடய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையுமே அழைத்து அவங்க கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கோம். அதை ஒரு வாக்கு மாதிரி அவங்கவுங்க கருத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கான உரிமையோடு அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை எழுதி கொடுத்துருக்காங்க. அது ஓட்டு போடுற மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதை நாளை இல்லை நாளை மறுநாள் பிரித்து பார்த்துட்டு 9ஆம் தேதி மாநாடுக்கு வரும்பொழுது எங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எப்படி நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா கருத்துகளும் அதில் இருக்குது. அதை நிச்சயமாக நான் மாநாடு திடலில் சொல்வேன்.